பெரிய நன்றிப்பா, பெரிய நன்றி. ஏன்னா இந்த படத்தில் அப்படி ஒரு நடந்துச்சு. அருண்ராஜ் அமண்டு இளவரசர் கொஞ்சம் கிரே போடுங்க, கொஞ்சம் ஒரு ஓல்டு ஆகுனாங்க. ஐயா நான் உனக்கு அடிமைடா தம்பி, என்னை எப்போ நீ ஓல்டு ஆகுன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் எனக்கு என்ன இருக்கு அப்பா. இந்த தருணம் வந்ததே இந்த படத்தில். இது நல்லா இருக்குன்னு உறக்க சொல்லிய அனைத்து ஊடகங்களுக்கும் இந்த படத்தில் நடித்த நண்பன்ற முறையில் கோடான கோடி நன்றி. நாங்கள் நடித்த எல்லா படமும் பெரிய ஹிட் ஆகணுன்றது தான் எல்லா சினிமாக்காரனுக்குமான ஒரு பொதுவான ஆசை. அதில் சில படங்கள் வந்து ஒரு சின்ன நல்லா போகும், ஆனால் கேள்வி இருந்துகிட்டே இருக்கும். ஓடிடுமா, இதில் ஏதாவது தப்பாயிடுமா, நல்லா போகிற படம் ஓடாதுன்னு பயப்படுறதுக்கு வந்து பல உதாரணங்கள் இருக்குது. ஆனால் அந்த படங்களை வந்து மக்களும் ஊடகங்கள் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்து அது மக்கள் அங்கீகரிக்கப்படும் போது அது ஒரு கூடுதல் உற்சாகத்தையும் இந்த மாதிரியான திரைப்படங்கள் வருவதற்கான ஒரு பெரிய ஒரு ஃபவுண்டேஷனையும் சினிமா கொடுக்குது. இந்த படத்தை பொறுத்த மட்டும் வந்து ஃபஸ்ட்டு ஆடியோ ரிலீஸில் நான் வரும்போது ரொம்ப அதிகமாக பேசிடக்கூடாது. ஏன்னா ஒவ்வொரு ஆடியோ ரிலீஸ்லையும் ஒவ்வொரு எந்த படத்தை சம்மந்தப்பட்டவங்களாலும் கொஞ்சம் பில்டப் கொடுப்பாங்க, அவனோட பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்கும். சரி, திருப்பி ப்ரெஸ் மீட் வந்துச்சு. இன்றைக்கி வந்து நிறையா பேசணும்னு நினச்சிட்டு வந்து வரும்போது இங்கே இருக்கிற கூட்டத்திலாம் பார்த்ததுக்கப்புறம் கொஞ்சம் அடக்கி வாசிடா, ரொம்ப ஜெயிச்சது மாதிரி திமிர் பண்ணாத, கொஞ்சம் அடக்கி பேசு அப்படிங்கிறது. ஏன்னா எனக்கே இவ்வளோ உற்சாகம் இருக்குன்னா இந்த படத்தை தயாரித்த சிவகார்த்திகேயனுக்கு, படம் டைரக்ட் பண்ணவனுக்கு, சத்யராஜ் சாருக்கு, அன்புக்குரிய உன் பேர் சொல்கிறதுக்குள்ளே நான் படுற பாடு பெரும்பாடம்மா, ஐஸ்வர்யா ராஜேஷ், தம்பி தர்ஷன், பாக்கியராஜ், ஆண்டனி பாக்கியராஜ், சவரிமுத்து, முனிஷ்காந்த் வரல, ரமா இல்லை, எல்லாரையும் படத்து ஓப்பனிங்லேருந்து கடைசி வரைக்கும் போகும்போது ஐஸ்வர்யா ராஜேஷ் வந்து பேசினதெல்லாம் ஓகே. ஒவ்வொரு இடத்துலையும் தேவையில்லாமல் ஒரு கேரக்டர் உள்ளே வரல. நடித்த எல்லாரும் அதை தான் கேர்வர் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப எனக்கு வந்து 1990 டைரக்டர் விக்ரமன் வந்து டைரக்டர் அறிமுகமாவது சௌத்ரி சார் படம் எடுக்கும்போது புது வசம்னு ஒரு படம் வந்து 28 வருஷத்துக்கு முன்னாடி 4 பையங்க ஒரு பொண்ணு நோ லவ், அதான் அந்த படத்தில் புதுமை, அது பெரிய ஹிட்டு. இதில் அந்த கீர்த்தி பொண்ணு இருக்கும்போது அவள் கிரவுண்டுக்கு போகிறா. அந்த கிரவுண்டுக்கு போனதுக்கப்புறம் அந்த பசங்க கூப்பிட்டு முதல்ல எல்லாம் எதுக்கு இங்கே வர்றப்போன்னு சொல்லிட்டு திருப்பி அவளை கூப்பிட்டு என்கரேஜ் பண்ணி, பசங்களும் பொண்ணு இருந்தாலே அது வேற யார்த்தான் போகுன்றதை பிரேக் பண்ணி அந்த பொண்ணு இப்போ பசங்க வந்து அந்த பொண்ணுங்களை வந்து கூப்பிட்டு அதை என்கரேஜ் பண்ணானுங்கிற ஒரு கான்செப்ட் வந்து இன்றைய சமூகத்துக்கு நம்ம சொல்லப்பட வேண்டிய விஷயமா ரொம்ப கருதுறேன். ஏன்னா அப்படி இல்லை. இப்போ இது வந்து இந்த படத்தில் சொல்லப்பட்ட ரொம்ப முக்கியமான விஷயம். அதை ஃப்ரெண்ட்லியாக கூப்பிட்டு பேசு, ஃப்ரெண்ட்லியாக கூப்பிடு அப்படின்னு. அதுக்கப்புறம் வந்து அம்மா விளக்கமாத்த எடுத்துகிட்டு போய் அடிச்சு, நிச்சயமாக இதெல்லாம் கிராமத்தில் இன்றைக்கி நடக்கக்கூடிய விஷயம். விளக்கமாத்தில் அடி வாங்கி கூட நான் ஆடுவேன். ஆசைப்பட்ட மாத்திரம் பத்தாது, அடம்பிடிக்க கற்றுக்க. எழுதுனவனுக்கே அது சேலஞ்சு, அது நிறையா குவாலிஃபைடான விஷயங்கள் இந்த படத்தில் இருந்தது. அந்த படத்தில் எனக்கு ஒரு கேரக்டர் சத்யராஜ் சாரோட எமோஷனை தாண்டி, ஐஸ்வர்யா ராஜேஷோட பெர்ஃபார்மன்ஸை தாண்டி என் கேரக்டருக்கு ஒரு அடையாளம் கிடைச்சது. எனக்கு நேரம் நல்லா இருக்குன்னு நான் நிச்சயமாக நம்புகிறேன். ஏன்னா ஓவரால் டப்பிங்கில் பார்க்கும்போது நல்லா இருந்துச்சு. படம் பார்த்துட்டே வரும்போது சரி இது தங்கராஜ் உரக்கடைக்காரர் அப்படி ஓரமாக ஒதுங்கிடுவார் நினச்சா அது எப்படியே ஃபில்லப் ஆகி வந்துருச்சு. நான் என்னால் வந்து ஒரு பொம்பளை பிள்ளைக்கு அப்பனா இருக்கிறனால இந்த கிரிக்கெட் கோச்சில் போய் அவமரியாதை பட்டு அந்த ஸ்டேடியத்தில் பட்ட பாடு, அந்த அட்மாஸ்பியர் நான் ஏற்கனவே உங்களுக்கு ப்ரெஸ் மீட்டில் சொன்னேன். ஒருத்தவங்க வந்து இந்த மாதிரியான களத்துக்குள்ளே உள்ளே வரும்போது அந்த கிராமத்து மனிதர்கள் அவங்க கையாளுற விதமும் அது சினிமாவுக்கு வரும்போது நமக்கு நடக்கும். அது இப்போ கௌசல்யாவுக்கு வேற ஒரு களத்தில் நடந்தது. அதுக்கப்புறம் அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி அந்த ஒரு மாடுலேஷன் சொல்லுவேன், அப்பா நான் கௌசி பேசுகிறப்பான் போது என் பொண்ணோட தான் நான் படத்துக்கு போயிருந்தேன், தாங்கலை. அதுதான் இந்த படத்தோட கனெக்டிவிட்டி, இந்த படத்தோட வெற்றிங்கிறது இங்கே தான் இருக்குது. நடித்த நானே வந்து அல்லாடும் போது புதுசாக பார்க்குறவங்க எவ்வளோ இதாக இருக்குங்க. அது ஒவ்வொருத்தரோட கனெக்டிவிட்டி. ரொம்ப முக்கியமாக வந்து இந்த வாயாடி பெத்த பிள்ளை பாட்டு பாடினவங்க இந்த படத்தை வந்து படக்குன்னு கொண்டு போய் சேர்த்தீங்க மேடம், ரொம்ப நன்றி. உங்களுக்கு வந்து ரொம்ப பெரிய நன்றி. அவங்களுக்கு தயவு செஞ்சு சீல் கொடுத்துருங்க சார். அதே மாதிரி திருமதி சிவகார்த்திகேயன், சிவாவோட அம்மா, அவங்க மாமியார், அவங்க மாமனார் எல்லாரும் வந்து அந்த படத்தை வந்து நம்ம கூகூரில் தொடங்கணும். இந்த மாதிரி நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதுக்கு அமைத்த அந்த காலத்துக்கு எல்லாத்துக்கும் நன்றி. வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி. எல்லாருக்கும் நன்றி. வணக்கம்.